வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெட் ஹியூக்ஸ் எழுதின ரெலிக் இந்த கவிதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமோட முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டாலிட்டி, அதாவது மரணம், த ரிலட்லெஸ் சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், அதாவது வாழ்க்கைன்றது ஒரு சுழற்சி, அதாவது பிறப்பு அப்புறம் இறப்பு திரும்பி ஒரு பிறப்பு, அண்ட் த ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் ஆஃப் நேச்சர். அப்புறம் இயற்கையோ இல்லை நம்ம எப்போதும் அழகை தான் பார்ப்போம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகளும் நமக்கு தெளிவாக எழுதுகிற மாதிரி ஒரு இதில் எழுதியிருக்காரு. இதில் என்னன்னா அவர் ஒரு பீச் பக்கம் நடந்து போயிட்டுருக்கார். அங்கே இறந்து போன நிறைய கடல் வாழ் உயிரினங்களுடைய மிச்ச மீதியெல்லாம் அங்கே பார்க்குறாரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு சிம்பிள் மாதிரி தெரியுது. என்னென்னா இவையெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்தது, உயிரோடு இருந்தவை. இப்போ அது இறந்ததுனால அது அந்த கடலுக்கு தேவையில்லை, அது கரையோரமாக ஒதுக்கி இருக்கு. இப்போ அந்த போயமோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியும், அவர் பீச்சில் நடக்கும்போது அந்த பீச்சில் இந்த ஜான் போன், அதாவது முகத்தில் இருக்கிற அந்த தாடையோட எலும்பை அவர் பார்க்குறதா சொல்கிறாரு. ஆனால் எந்த உயிரினத்தோட ஜாபோனுன்றதை அவர் சொல்லலை. இந்த ஜாபோன் நிறைய நண்டு, அப்புறம் டாக் ஃபிஷ்ஷு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அலைகளால் அடித்து எடுத்துகிட்டு கரையில் ஒதுங்கியிருக்கு. இதெல்லாம் கடல் உயிரற்ற இந்த விஷயங்கள் எனக்கு வேணும்னு தள்ளி அங்கே பீச்சுக்கு போட்டதாக அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அவருக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த பீச் ஒரு கோல்டு அண்ட் ஹின் ஹாஸ்பிட்டல். கோல்டுனா இறக்கமே இல்லாத, ஏன் ஹாஸ்பிட்டல்னால் விருந்தோம்பல் ஒன்று சொல்கிறோம். அதுக்கிட்ட உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்த அந்த கடல் இறந்த உடனே அவையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுச்சு. டிவாய்ட் ஆஃப் கம்ரேட்ரினா ஃப்ரெண்ட்ஷிப். அதனால் நீங்கள் கடல்கிட்ட எந்த நட்பையும் எதிர்பார்க்கவே முடியாது. அது கூட உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அதாவது கடல் வாழ் உயிரினங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவை கடலில் சுற்றி திரியலாம், கடலில் இருக்கிறதுல தனக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். ஆனால் இறந்துட்ட அப்புறம் அந்த கடலுக்கு நீங்கள் தேவையில்லை. அதனால் அது உங்களை தொடக்கூட விரும்பாது, தூக்கி போட்டுடும். இப்போது இந்த ஜாபோன் இருக்கு இல்லையா, அது கூட அந்த உயிரினம் உயிரோடு இருக்கும்போது அதுக்குன்னு சில காரணங்கள் இருந்தது, செயல்கள் இருந்தது. ஆனால் இப்போது அது உயிரற்று போனப்புறம் இந்த ஜாபோனுக்கு வேலையே இல்லை, இப்போ அது தேவையில்லை. இதுதான் வாழ்க்கை. அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதுதான் அவர் இங்கே சொல்ல வர்றாரு. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடலுடைய செயல் எப்படின்னா, உயிர் போயிட்ட அப்புறம் உயிரற்ற எதையும் அது வச்சுக்காது. அது ஷெல்லாக இருந்தாலும் சரி, வெர்டிப்ரேன்னா அந்த முதுகுத்தண்டு எலும்பு, கிளாஸு, கேரபஸு, ஸ்கல்ஸு, அதாவது மண்டையோடு எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு இன்டைஜஸ்டபிள்ஸ்ன்னு சொல்கிறார், அதாவது ஜீரணமாகாதவை அப்படின்றாரு. அதனால் இறந்து போன ஒரு உடலில் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது செத்து போன இன்னொரு மீனை வேறு ஏதாவது உயிரினங்கள் பிச்சு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அவை சாப்பிடாமல் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடல் அப்படியே ஒதுக்கி தள்ளி விட்டுற மாதிரியும், அதனால் இந்த கடல், அதாவது சீக்கு யாரையும் மன்னிக்கிறதோ இல்லை விட்டு கொடுக்குறதோ எதுவுமே கிடையாது. அதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறவரும் கடலுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் இறந்துட்டப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொடர்போ ஒரு வளர்ச்சியோ அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலத்தில் ஒரு உயிரினத்தோடைய உடல் பாகமாக இருந்த இந்த ஜாபோன் இப்போ ஒரு செனட்டாப்னா ஒரு காலத்தில் உயிரோடு இருந்ததோட ஒரு நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இந்த இயற்கையை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத இங்கே எடுத்து சொல்கிற மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஐ ஃபவுண்ட் திஸ் ஜாபோன் அட் த சீஸ் எட்ஜ். நான் இந்த ஜாபோனை இந்த கடற்கரையில் பார்த்தேன். தேர் crabs, dogfish, broken by the breakers or tops to flap for half an hour and turn to a crust, continue the beginning. அந்த இடத்துல அந்த ஜாபோன் மாத்திரம் இல்லை, நிறையா செத்து போன நண்டு, டாக் ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஒன்று உடச்சி போயிருக்கோம், இல்லைனா கடல் அலையில் தூக்கி தூக்கி போடப்பட்டு கடைசியில் ஒரு துண்டாக அங்கங்கே செதறி இங்கே விழுந்திருக்கு. த டீப்ஸ் ஆர் கோல்டு, அதாவது கடலோட ஆழம் இருக்கே அது ரொம்ப கோல்டுனா இங்கே கொடூரம்னு அர்த்தம். இன் தட் டார்க்னஸ் கம்ரேட்ரி டஸ் நாட் ஹோல்டு. அந்த இருளில் நட்பெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நத்திங் டச்சஸ் பட் கிளச்சிங் டிவோர்ஸ். எதுவுமே நம்மளை தொடாது, ஆனால் அங்கே இருக்கிற எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். டிவோர்ஸ்னால் நம்ம எடுத்துக்கிறது உள்ள.
and the jaws, before they are satisfied or their stretched purpose slacken, go down jaws, go non bear. இப்போ இந்த உயிரினம் கூட இறந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மற்ற உயிரினங்களுக்கு உணவாக போயிருக்கும். jaws eat and are finished and the jawbone comes to the beach. ஸோ மற்ற jaws, மற்ற மிருகங்களுடைய மற்ற உயிரினங்களுடைய jaws வந்து இந்த இறந்து போன உயிரினத்தில் என்னென்னலாம் அதுங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாத இந்த ஜாபோனை வந்து கடலில் விட்டுருக்கோம். அந்த கடல் வந்து இப்போ அந்த ஜாபோனை பீச்சுக்கு ஒதுக்கிடுச்சு. திஸ் இஸ் த சீஸ் அச்சீவ்மெண்ட். இதுதான் இந்த கடலோடைய அச்சீவ்மெண்ட்டு. வித் ஷெல்ஸ், வெர்டிப்ரே, கிளாஸ், கேரபஸஸ், ஸ்கல்ஸ். அதுக்கு தேவையில்லாதது, அதே சமயத்தில் இந்த கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்து கடலில் ஒதுக்கிறது தான் இந்த கடலோடைய அச்சீவ்மெண்ட்டு. Time in the sea eats its tail, thrives, casts these indigestibles. Indigestiblesனால் ஜீரணமாகாதது. The spares of purposes that failed far from the surface. அதாவது வந்து இந்த கடல் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வேண்டிய உணவும் அங்கே கிடச்சிருக்கும். ஆனால் எதெல்லாம் வந்து இறந்துடுச்சோ, எதெல்லாம் வந்து அதாலனா அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களால் ஜீரணம் செய்ய முடியாதோ அது எல்லாமே வந்து ஒதுக்கப்படும். நன் க்ரோ ரிச் இன் த சீ. எதுவுமே வந்து இறந்துட்ட அப்புறம் அந்த கடலில் வளர முடியாது. க்ரோ ரிச்னால் வளர்ச்சி தான் இங்கே. திஸ் கர்வ்ட் ஜாபோன் டிட் நாட் லாஃப் பட் கிரிப்ட் அண்ட் இஸ் நவ் அ செனட்டோ. இந்த ஜாபோன் வந்து இப்போ அதுக்கிட்ட எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனால் இப்போ அது ஒரு செனட்டாப்னா ஒரு காலத்தில் உயிரோடு இருந்த ஒரு நினைவலையாக இப்போ இந்த ஜாபோன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.